இஸ்லாமியர்கள் அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான் அவங்க கிட்ட கேளுங்க, நீங்க எதற்குங்க தாவேகா ஓட்டு போட்டீங்க? ஒரு மாற்றம் வரணுமா இல்லையா? அப்படியே அவங்க மாற்றத்தினால அவ்வளவு விருப்பமா? இப்ப சீமான் வந்தாரு, அப்ப நீங்க சீமான் ஓட்டு போட்டீங்களா? கொஞ்சம் விஜயகாந்த் வந்தாரு, அப்ப விஜயகாந்த் வரும்போது விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போட்டீங்களா? அப்படிலாம் இல்ல. விஜய்க்கு ஏன் ஓட்டு போடுறோம்? நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா ஃபைட் பண்றாரு, டயலாக் டெலிவரி நல்லா இருக்குது, அவர் வந்தா நல்லது நடந்துரும். ஏன்? பாலியல் குற்றங்கள் நடந்துச்சுன்னா அவர் என்ன செய்வார்? அவர் சினிமாக்கள்ல என்ன செய்திருக்கிறார்? சுட்டுறார், பாலத்துல வந்து தலைகளாக கட்டி தொங்க விட்டுறார். அதே மாதிரி நடந்துரும் சொல்லி நினைக்கிறாங்க. ஆளை கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சா 1 மாசம் 2 மாசம் ஆகுது, ஏற்கனவே நடந்ததை விட அதிகமான பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப சினிமா என்பது ஒரு மனிதனை போதை வயப்படுத்துகிறது. சினிமா என்பது ஒரு மனிதனை அரைகுறையாக சிந்திக்க வைக்கிறது. சினிமா என்பது ஒரு மனிதனை மாய உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. பல மோசமான விஷயங்கள் இருக்கிறது. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய தீர்வு என்பது தவறானதாக இருக்கிறது. வெக்கமா இல்லை? ஒருவன் மன்னிப்பு கேட்பதை விட மரணம் மேல் என்று செத்து போனான் ஷேக் ஹுசைன். இவன் 7 தடவை மன்னிப்பு கேட்கல, 11 தடவை மன்னிப்பு கேட்டான். அவனை போய் வீர் சவார்கர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. அவனை சார்ந்தவர்கள் எழுதக்கூடிய பாட புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உழைப்பதற்கு தயாராக இல்லை இஸ்லாமிய சமூகம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான கிருபையினால் இந்த நேரத்தில் எனக்கு இந்திய இஸ்லாமியர்கள் சந்திக்கும் சவால்கள் என்கின்ற ஒரு தலைப்பு என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகள் என்பவை இன்று பேச வேண்டுமா என்கின்ற அளவிற்கு சாதாரணமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. சில நாட்களுக்கு முன்னர் மேற்கு வங்காளத்தில் ஷேக் ஆலம் ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு 71 வயது முதியவர் பாஜகவை சார்ந்த குண்டர்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார். அதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் மும்பையில் ஏராளமான இஸ்லாமியர்களினுடைய கடைகள் புல்டோசர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு இருக்கிறது. சமீபத்தில் கடந்து சென்ற பக்ரீத் பண்டிகையின் போது மகாராஷ்டிராவில், வெஸ்ட் பெங்காலில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய குர்பானி கடமையை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான தடைகள் விதிக்கப்பட்டன. பல ஆண்டு காலமாக தொழுகை நடத்தி வந்த இடங்களில் தொழுகை நடத்துவதற்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டு இருந்தது. இப்படி பல விஷயங்கள் இந்த நாட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இன்றைக்கு பத்திரிகைகளில் பெட்டி செய்தியாக கூட வருவது இல்லை. இஸ்லாமியர்களுக்கு இதை குறித்து பெரிய ஒரு கவலையோ அல்லது இதை குறித்த ஒரு பெரிய ஒரு புரிதலோ இல்லாமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இன்று இருந்து கொண்டு இருக்கிறது. எந்த அளவிற்கு ஒரு சூழல் உருவாகிறது என்றால், நாம் அறியாத வகையில் நமக்கு எதிராக சில பிரச்சாரங்கள் நுணுக்கமாக செய்யப்பட்டு கொண்டே இருக்குது. இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ல ஒரு சிலர் படித்திருக்கிறார்கள். படித்தவர்கள் சில பேர் கல்லூரிகளில் படித்து முடித்து விட்டு பணிகளுக்கெல்லாம் போறாங்க. இப்படி பணிகளுக்கு போகக்கூடியவர்களுக்கு பெரிய சிக்கல்களை உருவாக்கக்கூடிய வேலைகள் என்பதும் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நீதா கான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பல நாட்களாக ஒரு பெரிய ஒரு தீவிரவாதியை தேடுவது போன்று தேடினார்கள். தேடி அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த பெண்ணிற்கு மேல என்ன குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பெண் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒரு சிலரை மதம் மாற்றினால், நிர்பந்தப்படுத்தினால், நெருக்கடி கொடுத்தால் என்று சொல்லப்படுகிறது. இந்த பெண்ணோடு சேர்ந்து இன்னும் பல பேர் இதுல தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட அந்த கதைகளை எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்படி ஒரு நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து நடந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல. ஒரு பெண் விரும்பி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறாள், அவள் அதில் தொடர்றா. அவளுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு எதிர்ப்பு வருகிறது. எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு அந்த குடும்பம் போய் ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இதற்கு பின்னணியில யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து அவர்களை சிக்க வைப்பதற்காகவே ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது.
திட்டம் தீட்டப்பட்ட அடிப்படையில் அந்த பெண்ணும் அந்த பெண்ணோடு இருக்கக்கூடிய பல பேரும் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுகிறார்கள். யாரோ ஒருவர் செய்த தவறு என்பது ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு ஆளுக்கு நடந்த அந்த நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் இப்படித்தான் என்பது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இதற்கு புதிதாக ஒரு பெயரை வச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இஸ்லாமியர்கள் இப்படி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் பத்திரிகைகள் எழுதுன்னு சொல்லி கேட்டா, இந்த பெண் அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள், அவர்களுக்கு பாயாசம் கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் எழுதுறாங்க. பாயாசம் கொடுக்கப்பட்டது, இந்த பெண் எவ்வாறு தொழ வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அந்த பெண் கேட்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. எந்த நிர்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை அப்படி நிர்பந்தமே படுத்தியிருந்தால் அது தவறு. மார்க்கம் அதை சொல்லவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் யாரையும் நிர்பந்தப்படுத்த சொல்லவில்லை. அவர்கள் விரும்பப்பட்டு ஏற்றுக்கொண்டால் ஓகே, இல்லை என்றால் இல்லை என்றுதான் இந்த மார்க்கம் சொல்லுது. ஒருவேளை நிர்பந்தப்படுத்தப்பட்டு இருந்தால் கூட இந்த ஒரு நபர் செய்த விஷயத்தை வைத்து அவங்க என்ன மாதிரியான ஒரு சுற்றி வளைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் இப்படிப்பட்டவர்கள் தான் என்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்க உருவாக்கி அந்த படம் என்பது வரையப்படுது. அதே மாதிரி மகாராஷ்டிரால ஒரு கடையில இஸ்லாமிய மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறார். உள்ள பிஜேபியை சார்ந்த குண்டர்கள் பெரிய கூட்டத்தோட உள்ளே நுழையிறாங்க. உள்ளே நுழைஞ்சு அந்த முஸ்லீம் மேனேஜரை பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. பேரை சொல்லி கூப்பிட்டு, நீ என்ன இங்க வரக்கூடியவர்களை கைகளில் காப்பு போட்டு வரக்கூடாதுன்னு சொல்றியாமே, நீ அவங்க தலையில பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்றியாமே அப்படின்னு சொல்றாரு. அவர் வாயை திறந்து நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலைங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. இல்ல, அதெல்லாம் பேசவே இல்லை. ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை போட்டு அவரை வாயை திறந்து பேசவே விடாம அவரை அமைதிப்படுத்தி அந்த இடத்துல பெரிய வீடியோவை எடுத்து இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னா என்கிட்ட சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம் என்பது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இங்க உருவாக்கப்படுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு படித்து முடித்து ஒரு நிறுவனத்துல வேலைக்கு போன ஒருவரை ஒரு அதிகாரியாக மாறிவிட்டார் என்றால் அவரை அந்த இடத்துல டம்மியாக்குவதற்குண்டான ஒரு அரசியலை இங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவார சக்திகள் செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதே மாதிரி இதற்கு முன்னாடி ஒரு குண்டுவெடிப்பு ஒன்று நடந்தது டெல்லியில. அந்த குண்டுவெடிப்பில் சிலர் மரணித்து போனார்கள். இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி ஒரு டாக்டர் இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இதற்கு பின்னாடி அல்ஃபலா என்கின்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அந்த டாக்டர் அதற்கு பின்னாடி இருக்கிறார்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்களும், இஸ்லாமிய டாக்டர்கள் எல்லாருமே மோசமானவர்கள் என்பது மாதிரியான ஒரு சித்திரம் என்பது தொடர்ச்சியாக வரையப்பட்டு இந்த சித்திரங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது, தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதை நாம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஏதோ புதுசா கேட்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்துற மாதிரி தெரியலையேன்னு சொல்லி உங்களில் ஒரு சிலர் நினைக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுல பேசு பொருளாக ஆன மாதிரியே தெரியலையே, இதை நீங்க இந்த மேடையில பேசிட்டு இருக்கிறீங்களே என்று நீங்கள் சொல்லலாம். கண்ணியத்திற்கு உரியவர்களே, ஏன் நமக்கு எதிராக செய்யப்படக்கூடிய பிரச்சாரங்களை ஒரு பொதுமையடையில் எல்லோருக்கும் தெரியக்கூடிய வகையில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் வருகிறது என்றால், இந்த சம்பவங்கள் எங்கோ நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மொபைல் போன்களுக்கும் உங்களுக்கு எதிராக திருப்பி பரப்பப்படுகிறது. ஒவ்வொரு இஸ்லாமியரையும் மோசமானவர்கள் என்று சித்தரிக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர்கள் திட்டமிட்டு ஒரு கூட்டம் செய்து கொண்டே இருக்கிறது. இதை ஒரு நாள் செய்யவில்லை, 2 நாள் செய்யவில்லை, வருட கணக்கில் செய்கிறார்கள், தினந்தோறும் செய்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் அந்த மாதிரியான மெசேஜ்களை அனுப்புகிறார்கள். பொய்யாக திரிக்கப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு இந்து சகோதரனுடைய மொபைல்களுக்கும், வாட்ஸ்அப்புகளுக்கும், இமெயில்களுக்கும், அவர்களுடைய இன்ஸ்டாகிராம்களுக்கும் அனுப்பி அவர்களுடைய மனதை மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் தினசரி நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு எதிராக நாம் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கு. இப்ப இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள். நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுகிறது, அந்த பிரச்சாரம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த பிரச்சாரத்தினுடைய விளைவுகள் எப்போ நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய அளவில் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த அது எவ்வளவு பெரிய பிரச்சாரம் நடந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகின்றது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், சில வருடங்களுக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஒரு தேர்தல்ல பிஜேபி மங்களூர் பகுதியில் ஜெயிக்குது. அந்த கர்நாடகாவை ஜெயிச்சது காங்கிரஸாக இருந்தாலும் அந்த மங்களூர் பகுதியை பிஜேபி ஜெயிக்கிறது. இதை குறித்து
வாஷிங்டன் போஸ்ட் என்கின்ற ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட ஆய்வை வந்து செய்றாங்க. அந்த ஆய்வை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்கே குறிப்பிட்ட ஒரு நபர், பூஜாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும் அவர் கூடி இருக்கக்கூடிய ஒரு சிலரும் லட்சக்கணக்கான வாட்ஸ்அப் குழுமங்களை வைத்துக் கொண்டு தினசரி இஸ்லாமியர்களை குறித்து தவறான ஒரு செய்திகளை பரப்பிக்கொண்டே இருந்தார்கள். அது ஓட்டு போடுவதற்காக போவதற்கு முன்னாடி அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விடுமையானால் முஸ்லீம்கள் வந்து இந்த என்னென்ன மாதிரியான கொலை செஞ்சதா காமிச்சிருக்கானோ, கொள்ளை செஞ்சதா காமிச்சிருக்கானோ, குண்டு வச்சதா காமிச்சிருக்கானோ, இதெல்லாம் இங்க நடக்க ஆரம்பிச்சிரும். அப்ப இவர்களை நெருக்கடிக்குள்ளாக்கக்கூடிய ஒருவர் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது. அது ஒரே வழி என்ன? பிஜேபி வர்றதா. நம்ம பிஜேபி நல்லவன்லாம் நினைச்சு ஓட்டு போடல. பிஜேபி வந்தால் முஸ்லீம்கள் பயந்து ஒடுங்கி இருப்பாங்க. காங்கிரஸ் வந்துச்சுன்னா முஸ்லீம்கள் வந்து ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவாங்க என்கின்ற புரிதலோடு நாங்கள் ஓட்டு போட்டோம் என்று பல பேர் சொல்லக்கூடிய வாக்குமூலங்களை வாங்கி அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். அவர் அந்த வாட்ஸ்அப் குழுமங்கள்ல போட்டதெல்லாம் உண்மை செய்தியான்னு சொல்லி கேட்டா பெரும்பான்மையானவை 99.9% பொய்யானவை. அந்த 0.1% நம்ம சொல்றோமே, அது திரித்து பரப்பப்பட்டவை என்று சொல்லப்படுகிறது. இது இந்தியாவில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதனால என்ன நடக்குது? தேர்தல்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. பெரிய கலவரங்கள் நடக்கக்கூடிய நேரத்துல, குஜராத் மாதிரியான இடங்கள் எல்லாம் கலவரங்கள் நடக்கக்கூடிய நேரத்துல எப்படி அண்ணன் தம்பிகளாக இருந்தவர்கள் திடீரென்று ஆயுதம் தூக்கக்கூடியவர்களாக மாறினார்கள் சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளாக அவருடைய உள்ளங்கள்ல ஒரு பொய் பரப்புரை சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது. இவர்கள் மோசமானவர்கள், கெட்டவர்கள், இவர்கள் அயோக்கியர்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு ட்ரிகர் நடந்த உடனே இவர்கள் உண்மையாகவே அப்படித்தான் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்து அவர்கள் மிகப்பெரிய வன்முறைகளை கைகளில் எடுக்கிறார்கள் என்கின்ற ஒரு சூழல் என்பது வட மாநிலங்களில் இருக்கிறது. இறைவனுடைய கிருபையினால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. ஆனால் தமிழகத்திலும் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை அவர்கள் தொடர்ச்சியாக செய்கிறார்கள். இந்த பிரச்சாரங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனை இருக்குது. திருப்பரங்குன்றம் இடத்துல தீபம் ஏற்றக்கூடிய விஷயத்தை அவர்கள் ஒரு பிரச்சனையாக கிளப்பி விடுகிறார்கள். அந்த சிக்கந்தர் பாபா தர்காவை குறித்த பிரச்சனையை அவர்கள் கிளப்பி விடுகிறார்கள். அந்த இடத்துல பல ஆண்டு காலமாக ஆடுகளை அறுத்து பலியிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு பிரச்சனையாக கிளப்பி விடுறாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்களை எல்லாம் பொய்யாகவும் பாதி உண்மையையும் சொல்லி மக்கள் மத்தியில் திரிக்கிறார்கள். நம்மளுடைய திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு தீபம் ஏற்றவில்லை என்றால் எங்கே ஏற்றுவது என்று சொல்றாங்க. தீபம் ஏற்றாமலாம் இல்லையங்க, ஏற்கனவே 100 வருடங்களாக 150 வருடங்களாக எங்க தீபம் ஏற்றிக் கொண்டிருந்தார்களோ அதே இடத்தில் இப்போது தீபம் ஏற்றுக் கொள்வதற்கு தான் அரசாங்கம் சொல்லுது. நீங்க புதுசாக ஒரு இடத்தை சொல்றீங்க. இந்த புதுசாக சொல்லக்கூடிய இடம் என்பது பிரச்சனைக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது. இதுவரை இங்க ஏற்றப்படவில்லை. நீங்கள் எதை தீபத்தூண் என்று சொல்கிறீர்களோ அதை தீபத்தூண் என்று ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் சொல்லல, இதற்கு முன்னாடி இருந்த தீர்ப்புகளும் சொல்லவில்லை. அது ஒரு எல்லை தூண் என்று சொல்லப்படுகிறது. அங்கே போய் நீங்கள் ஏற்றுவதன் மூலமாக பிரச்சனை தான் உருவாகும் என்று சொன்னால் அதை மக்கள் மத்தியில் மடைமாற்றி உணர்வுகளை தூண்டிவிட்டு, பார்த்தீர்களா நம்மளுடைய கோயில்ல நமக்கே வந்து தீபம் ஏற்ற விட மாட்டாங்க என்பது மாதிரியான பிரச்சாரங்களை செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பது இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பொய் பிரச்சாரங்கள் நடக்குது. இப்ப இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்களுக்கான தீர்வு என்ன? பொய் பிரச்சாரங்களுக்கான தீர்வு என்னன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நேரத்துல ஒரு சிலர் என்ன முடிவுக்கு வராங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேசாம நம்ம ஏதாவது சினிமா எடுத்துருவோம் என்று முடிவு வந்துடுறாங்க. அது ஒரு பெரிய சவாலா இருக்கு. இப்ப என்ன முடிவுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓகே நாம ஒரு பெருசாம ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தில் இஸ்லாமியர்களை பற்றி நம்ம சொல்லி இஸ்லாமியர்களினுடைய நிலையை வந்து மக்களுக்கு புரிய வைத்து விடுவோம். எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஆமா, மிக சரியான ஒரு முடிவு. ஹபீபி என்கின்ற ஒரு திரைப்படத்தை நம்ம வந்து எடுத்து கடைநல்லூர்ல இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாம் நம்ம சொல்லிட்டோம் சொல்லி கேட்டா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களை குறித்தும் நல்ல அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் வந்துவிடும். குறிப்பாக அல்லது குறைந்தபட்சம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பற்றியாவது ஒரு நல்ல எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துவிடும் என்கின்ற ஒரு நிலையை நோக்கி இஸ்லாமியர்கள் திரும்புகிறார்கள். இஸ்லாமியர்களில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் இந்த படத்தை எடுக்கிறார். அதற்கு கதை எழுதக்கூடியவராக இஸ்லாமியர் தான் ஒருவர் இருக்கிறார். அதை பாராட்டி பேசக்கூடியவர்களாக மௌலவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிலர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு ஆதரித்து ரிவ்யூ கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடியவர்களாக யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காலகாலமாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தவர்கள் வந்து அதற்கு உட்கார்ந்து ரிவ்யூ கமெண்ட்ஸ் கொடுக்கிறாங்க. இந்த படத்தை குடும்பத்தோடு சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்றாங்க. மூடப்பட்டு இருக்கக்கூடிய திரைக்கூடங்கள் திறக்கப்பட்டு அந்த படத்தை வந்து பிளே பண்றான். 4 வருஷமா மூடி கிடக்கக்கூடிய அந்த சினிமா தியேட்டர் திறந்து விட்டு அந்த சினிமா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்கள் என்று சொல்கிறார்கள். எதற்காக? ஏன் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குல்ல. நம்மளை தீவிரவாதின்னு சொல்லி சொல்றான், நம்மளை கெட்டவன் சொல்லி சொல்றான், நம்மளை மோசமானவன் சொல்லி சொல்றான். நமக்கு எதிராக நிறைய பொய் பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. நாம் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் என்பதையும்
தமிழ் என்பது நம்முடைய தாய்மொழி என்பதையும், இது நம்முடைய உள்ளத்தில் உயிரோடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் என்பதையும் நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட படங்களை எடுப்பதன் மூலமாகத்தான் சொல்ல முடியும் என்று சொல்கிறார்கள். இந்த படத்தை பார்த்துவிட்டு பல பேர் அழுது கொண்டே வெளியே வருகிறார்கள். இந்த படத்தை பார்த்து கொண்டு நாங்கள் இஸ்லாமியர்களை புரிந்து கொண்டோம் என்று பல பேர் சொல்கிறார்கள். இஸ்லாமியுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொண்டோம் என்று சொல்லிக் கொண்டு ஒரு சிலர் வெளியே வருகிறார்கள். ஆனால் கண்ணியத்திற்கு உரியவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக இருக்கிறது. இதை ஒரு ஆலிம், இதை ஒரு மௌலவி ஆதரித்து பேசுவது என்பது நியாயம்தானா என்பதை அவர்களே பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறார்கள். இந்த படத்தில் இசை இருக்கிறது, இசை மார்க்க அடிப்படையில் சரியானதுதானா என்பதை அவர்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறார்கள். பருவ வயதில் வரக்கூடிய பருவ கோளாறுகளை படமாக எடுத்து நல்லா இருக்கிறவனை கெடுத்து நாசமாக்கக்கூடிய விஷயங்களை பிரபலப்படுத்தி காட்டுது. எந்த ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் பரவுவது மோசமான ஒன்றோ அதை பிரபலப்படுத்தி மக்கள் எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறான். அதுல பாடல் வரிகள்ல ஒரு அரபி வார்த்தை, ஒரு உருது வார்த்தை இருந்துருச்சுன்னா அது ஹலால் ஆயிடுமா? அது பாட்டு பாடுறது, அந்த பாட்டுல ஒரு 4-5 அரபி வார்த்தை 2 உருது வார்த்தை விட்டுட்டா அது ஹலால் ஆயிருமா? அது இசை என்பது போதையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. மார்க்க அடிப்படையே மிக தெளிவாக புரிந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஒரு விஷயத்தை அதிகமாக உண்டால் போதை வருகிறது என்றால் அதை மிக குறைவாக எடுத்துக்கொள்வதும் தடை செய்யப்பட்டது என்பதை மார்க்கம் சொல்வதை உணரக்கூடியவர்களாக நாம் இருந்தால், இந்த படத்தின் மூலமாக ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய நன்மைகள் இருப்பதாகவே எடுத்துக்கொண்டாலும் அதன் மூலமாக வாழ்க்கையை தொலைக்கக்கூடியவர்களாக பல பேர் இருக்கிறார்களா இல்லையா? அது ஒரு மாய உலகத்தில் மனிதர்களை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. உண்மையா இல்லையா? நம்ம அரசியல் எல்லாம் பேசலங்க, நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அது உங்களுடைய விருப்பம். தாவேகா என்கின்ற கட்சிக்கு ஓட்டு போட்ட ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, இஸ்லாமியர்கள் அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான் ஒரு 2-3 ஓட்டு போட்டிருக்கு. அவங்க கிட்ட கேளுங்க, நீங்க எதற்குங்க தாவேகா ஓட்டு போட்டீங்க? ஒரு மாற்றம் வரணுமா இல்லையா? அப்படியே அவங்க மாற்றத்தினால அவ்வளவு விருப்பமா? இப்ப சீமான் வந்தாரு, இப்ப நீங்க சீமானுக்கு ஓட்டு போட்டீங்களா? கொஞ்சம் விஜயகாந்த் வந்தாரு, அப்ப விஜயகாந்த் வரும்போது விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போட்டீங்களா? அப்படிலாம் இல்ல. விஜய்க்கு ஏன் ஓட்டு போடுறோம்? நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா ஃபைட் பண்றாரு, நல்லா டயலாக் டெலிவரி நல்லா இருக்குது, அவர் வந்தா நல்லது நடந்துரும். ஏன்? பாலியல் குற்றங்கள் நடந்துச்சுன்னா அவர் என்ன செய்வார்? அவர் சினிமாக்கள்ல என்ன செய்திருக்கிறார்? சுட்டுறார். அங்க சினிமாக்கள்ல என்ன செஞ்சாரு? பாலத்துல தலைகளாக கட்டி தொங்க விட்டுறார். அதே மாதிரி நடந்துரும் சொல்லி நினைக்கிறாங்க. ஆளை கொண்டு ஆட்சியில உட்கார வச்சா 1 மாசம் 2 மாசம் ஆகுது, ஏற்கனவே நடந்ததை விட அதிகமான பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப சினிமா என்பது ஒரு மனிதனை போதை வயப்படுத்துகிறது. சினிமா என்பது ஒரு மனிதனை அரைகுறையாக சிந்திக்க வைக்கிறது. சினிமா என்பது ஒரு மனிதனை மாய உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. அதில் சில நல்லதுகள் இப்படி நடந்தாலும் கூட பல மோசமான விஷயங்கள் இருக்கிறது. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய தீர்வு என்பது தவறானதாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தீர்வு என்பது தவறானதாக இருக்கிறது. ஹபீபி திரைப்படத்தை நீங்க ப்ரோமோட் பண்ணுவதன் மூலமாக என்ன நடந்துடும்? இப்போ அந்த படத்துல முதலீடு பண்ண சில பேருக்கு பணம் கிடைக்கும், அவ்வளவுதான். அது இஸ்லாமியர்களில் ஒரு சிலர் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி கேட்டா அவர்களுக்கு அது லாபம் கிடைக்கும். ஒரு சிலர் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்வார்கள். பல இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிரும். நீங்க தீர்வுகளை தேடக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உழைப்பதற்கு தயாராகல. இப்பதான் பிரச்சனையே. இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, இந்த சினிமாவை இதை கொண்டு வந்ததன் மூலமாக பெரிய தீர்வுகளை கொண்டு வர முடியும். முழுமையான தீர்வை கொண்டு வர முடியாது. சினிமா என்பது ஒரு ஊடகம். சினிமாவை மாதிரி 1000 ஊடகங்கள் இருக்கிறது. இப்படி ஆயிரக்கணக்கான ஊடகங்கள் வருவதற்கு வாய்ப்பாக இருந்த தொழில்நுட்பத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இஸ்லாமியர்கள் இல்லை. நாளைக்கு சினிமாவே இருக்காது, சினிமா தியேட்டர்களே இருக்காது. வேறு வழியில் தொழில்நுட்பங்களின் மூலமாக மக்கள் மனதில் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு சில விஷயங்களை அவர்கள் கொண்டு வருவார்கள். நேற்று ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் பேப்பர் கடையில உட்கார்ந்து நியூஸ் பேப்பரை வாங்கி படிச்சுட்டு இருந்தீங்க. ஒரு 20-10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் சன் டிவி, சன் நியூஸ் சொல்லிட்டு நியூஸ் சேனல்களை டிவிக்கள்ல பார்த்து கொண்டிருந்தீங்க. இன்னைக்கு செய்திகள் எல்லாம் சோசியல் மீடியாக்களில் பார்க்கப்படுகிறது. இந்த சோசியல் மீடியாக்கள் உருவாக்கத்தில் இந்த சோசியல் மீடியாக்களை தொழில்நுட்பமாக கொண்டு வருவதில் இஸ்லாமியர்களுடைய பங்கு என்ன? ஒன்றுமே இல்லை. சோசியல் மீடியாக்கள் நல்லது இருக்கா? நல்லது இருக்குது. சோசியல் மீடியாக்கள் தீமைகள் இருக்கா? தீமைகள் நிறைய இருக்குது. அப்போ
இந்த தொழில்நுட்பங்கள் வளர்றதுல, இந்த தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதில் நீங்க எந்த விதமான பங்களிப்பையும் செய்ய மாட்டீங்க, அதிகமாக யோசிக்க மாட்டீங்க, அதிகமாக இந்த விஷயங்களை ஹலாலான முறையில் பயன்படுத்துவது எப்படி என்பதை குறித்து எந்த விதமான வேலைகளையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் சினிமா படம் எடுப்பதிலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக ஒரு சிலர் மாறி போவார்கள். கண்ணியத்திற்கு உரியவர்களே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கு அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே உழைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லி சொல்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி சொல்றாங்க. நீங்க மொபைல்ல இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தேடுவதாக இருந்தால் இந்த கூகுள் என்கின்ற விஷயத்துல போய் நீங்க டைப் பண்ணுவீங்க, தேடுவீங்க. இப்பெல்லாம் டைப் பண்ண உடனே ஜெமினின்னு ஒண்ணு வருது. அதை என்ன சொல்றாங்க, அதை சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம தேடுறோம், எதை கேட்டாலும் பதில் சொல்லுது, எதை கேட்டாலும் பதில் சொல்லுதேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். எல்லாமே மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி இருக்குது என்று நாம நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில அது உபயோகத்துக்கு வந்திருக்குது. இது 30, 35, 40 வருடங்களுக்கு முன்னாலேயே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. நம்ம கையில எப்போ வருது? 40 வருஷம் கழிச்சு வருது. இதை 40 வருடங்களுக்கு முன்னால் கண்டுபிடித்தவர்கள் இதை தங்களினுடைய தேவைகளுக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருப்பார்கள், பயன்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் எங்க இருக்கிறாங்க? நாம பயன்படுத்தக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறோம். சோசியல் மீடியா என்கின்ற ஒன்று இருக்குன்னா அந்த சோசியல் மீடியாவை வைத்து மக்களினுடைய மனதை மாற்றுகிறார்கள். அதற்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகளை செய்யறான். மனிதர்களுடைய மூளையை குறித்து, சைக்காலஜியை குறித்து ஆராய்ச்சி செய்யறான். ஒரு மனிதனை ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட செகண்ட் நிற்க வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆய்வு செய்யறான். நமக்கெல்லாம் அது ஏதோ சும்மா விளையாட்டு மாதிரி இருக்குது. இல்ல, அது விளையாட்டு இல்ல. அதற்கு பின்னாடி பல கோடி ரூபாய்கள் முதலீடு செய்யப்படுகிறது. அதற்கு பின்னாடி பல டாக்டரேட் படித்தவர்கள் உட்கார்ந்து வேலை பார்க்கிறான். மனிதர்களை நேர்வழிப்படுத்தவும் முடியும், மோசமாக்கவும் முடியும் அதன் மூலமாக. அப்ப அதற்கு பின்னாடி அவ்வளவு உழைப்புகளை செய்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை மொபைல் போன்ல தொடர்ச்சியாக இருக்க வைப்பதற்கென்று பல ஆராய்ச்சிகள் செய்யப்படுகிறது. அந்த தொழில்நுட்பங்களில் அவ்வளவு முதலீடுகள் செய்யப்படுகிறது. இதை குறித்து 30 வருடம் 40 வருடம் ஆய்வு செய்யறான். இப்ப இதன் மூலமாக நல்ல விஷயங்களை சொல்வதற்கு இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்ன? இதுல இந்த மாதிரியான தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒன்றும் இல்லை. அப்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய தீர்வை நோக்கி இஸ்லாமியர்கள் செல்லக்கூடாது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், கண்ணியத்திற்கு உரியவர்களே, ஐநா சபைன்னு சொல்லி ஒரு சபையை உருவாக்கினாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஐநா சபை எதுக்கு இருக்கு. இன்னைக்கு அது என்ன வேலை பார்க்குதுன்றது ரெண்டாவது, அதை விட்டுருங்க. அது உருவாகும் போது உண்மையிலே பிரயோஜனமான ஒரு இடமாகத்தான் அது இருந்தது. 1945 45 அந்த வாக்குல உருவானது, நினைவு சரியாக இருந்தா. இரண்டாம் உலக போருக்கு பிறகு உருவாக்கப்படுகிறது. இரண்டாம் உலக போருக்கு இந்த ஐநா சபைன்னு ஒரு சபையை உருவாக்குறாங்கல்ல, அந்த சபையை உருவாக்குனதற்கு பிறகு அதற்கு பிறகு அமெரிக்கா என்கின்ற ஒரு நாடு உலகத்தில் மிகப்பெரிய வல்லமை மிக்க ஒரு நாடாக மாறுது. இது நமக்கெல்லாம் தெரியும், சரிங்களா? இது சம்பந்தமான ஆய்வுகள் எப்போ நடக்குது, இது சம்பந்தமாக எவ்வளவு பேர் இதுல உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது சம்பந்தமான ஆய்வுகளை ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பின் சார்பாக செய்யறாங்க. ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட பல ஆய்வுகள் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 680க்கும் அதிகமான ஆய்வு கட்டுரைகள், ரிசர்ச் பேப்பர்ஸ், 680க்கும் அதிகமான ரிசர்ச் பேப்பர்ஸ் அமெரிக்காவை சார்ந்த மிகப்பெரிய தலைவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த விஷயங்களை இப்படி இப்படி எல்லாம் செய்யணும். செய்வதன் மூலமாக அமெரிக்கா என்கின்ற ஒரு நாடு உலகின் முதலிடத்திற்கு வர முடியும் என்ற ஆய்வுகளை செய்து பல அறிவியல் பூர்வமாக, அரசியல் பூர்வமாக பல விஷயங்களை கொடுக்கிறாங்க. இந்த ஐநா சபை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல உட்கார்ந்து அந்த வேலையை செய்யறாங்க பாத்தீங்களா. அப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எழுதினாங்கல்ல அந்த கடிதங்கள், அந்த கடிதங்களினுடைய அடிப்படையில் தான் ஐநா சபையே உருவாக்கப்பட்டது என்று சொல்றாங்க. இப்ப இதை யாரு செஞ்சா தெரியாது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய படித்தவர்கள் யார் தெரியாது. எல்லாருமே கல்வியாளர்கள், படித்தவர்கள் தான். அமெரிக்கா என்கின்ற நாட்டை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தான். ஆனா அதற்காக அவன் பல வருடங்கள் உழைத்து இருக்கிறான். இன்னைக்கு இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு இருந்து கொண்டு இருக்குது. அந்த நாடு அங்கே உருவானதற்கு காரணம் என்ன? அந்த நாட்டை உருவாக்குவதற்காக யார் யாரெல்லாம் உழைத்தா? அதுல பல மோசடிகள் இருந்தால் கூட அதற்கு பின்னாடி பேஸ்மேன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய உழைப்பு என்பது இருக்குது. பல தடவை நீங்கள் கேள்விப்பட்டது. முதல் உலக போர்ல இங்கிலாந்து என்கின்ற ஒரு நாட்டிற்கு தேவைப்படக்கூடிய குண்டுகளை, புகையில்லாமல் வெடிக்கக்கூடிய குண்டுகளை கண்டுபிடித்து கொடுத்தான் இந்த வெய்ஸ்மேன் என்று சொல்லக்கூடியவன். அதன் மூலமாக
இங்கிலாந்தினுடைய பிரதமருக்கு மிக நெருக்கமானவனாக மாறினான். இஸ்ரேலியர்களுக்கு தங்குவதற்கு இடம் வேண்டும் என்று தேடிய போது அவர்கள் ஆப்பிரிக்காவில் கொடுக்கிறேன்னு சொல்லும் போது இல்ல இல்ல எங்களுக்கு அந்த பாலஸ்தீனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம்தான் வேண்டும் என்று பேசக்கூடிய அளவிற்கு அதிகாரம் படைத்தவனாக மாறினான். அவன் 1919 20களில் எதை படித்தான் என்றால் பயோகெமிஸ்ட்ரி என்கின்ற ஒரு பாடத்தை எடுத்து அதில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்கின்ற ஒரு விஷயத்தை படித்தான். இன்றைக்கு கூட இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இந்த பயோகெமிஸ்ட்ரி குறித்து, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி குறித்து, அதில் இருக்கக்கூடிய ஆழத்தை குறித்து பெரிதாக தெரியவில்லை. இதை தாண்டி இன்றைக்கு உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. 40 வருடங்களுக்கு முன்னால் வந்த செயற்கை நுண்ணறிவை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு மொபைலை யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு தெரியவில்லை. இன்றைக்கு ஒரு சிலர் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 30-40 வருடங்களுக்கு பிறகு இந்த உலகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கான வேலைகளை ஒரு சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நடக்கக்கூடிய போர்கள் இந்த ட்ரோன் வைத்து நடக்குது. நாம ட்ரோன் கேமரா வச்சு போட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய சமூகம் ட்ரோன் கேமரா வச்சு போட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறான், இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு கூட்டம் ட்ரோன்களை வைத்து மிகப்பெரிய அளவிற்கு போர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்த நிலையை நோக்கி செல்வதற்கான ஆயிரக்கணக்கான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக ஒரு கூட்டம் உட்கார்ந்து சிந்திக்கிறது. இவ்வாறு சிந்திக்கக்கூடியவர்களை திங்க் டேங்குகள் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட திங்க் டேங்குகள் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறார்களா? இப்படிப்பட்ட கல்வியாளர்கள் இருக்கிறார்களா? இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் இஸ்லாமியர்களை குறித்து தப்பும் தவறுமாக வரலாற்றில் இஸ்லாமியர்களை மோசமானவர்களாக சித்தரிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் இருக்கிறது. முகாலயர்களை மோசமானவர்கள் என்று சொல்கிறது, இஸ்லாமியர்களை வந்தேர்கள் என்று சொல்கிறது. இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு இஸ்லாமியர்கள் எதுவும் செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய அயோக்கியத்தனங்களை இங்கு இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இஸ்லாமியர்களை விட அதிகம் உழைத்தவர்கள் யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நாட்டினுடைய முதல் விடுதலை போரை தொடங்கியது இஸ்லாமியர்கள் என்று வரலாறுகள் சொல்கிறது. ஆனால் அந்த வரலாறு பாட புத்தகங்களில் இல்லை. முதல் இந்திய விடுதலை புலி என்று அழைக்கப்பட்ட திப்பு சுல்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை தான் பின்பற்றினான். இன்னைக்கு எந்த மாநிலத்தில் மைசூர் சில்க் ஃபேமஸ் என்று சொல்லப்படுகிறதோ அதை உருவாக்குவதில், அதை மிக முக்கியமாக மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்துவதில் அவருடைய பங்களிப்பு என்பது இருந்தது. இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து படையமைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய ஒரு போராளியாக திப்பு சுல்தான் இருந்தான். அவனை தீவிரவாதியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்பது இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. 1400களில் இந்தியாவுக்குள் வந்த போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து இஸ்லாமியர்கள் படை நடத்தி போராடினார்கள். அதை குறித்து எந்த வரலாற்று விஷயங்களும் இல்லை. உப்பு சத்தியாகிரகம் நடத்தப்படக்கூடிய நேரத்தில் காந்தி கைது செய்யப்பட்ட போது காந்திக்கு அடுத்து உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து சென்றவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உயிரையும் உடைமைகளையும் கொடுத்து போராடிய இஸ்லாமியர்களை குறித்து எந்த வரலாற்று பாட புத்தகங்களிலும் ஒரே ஒரு அடிக்குறிப்பு கூட இல்லை. இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக ஒரு சமுதாயம் அதிகமாக சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால் அது இஸ்லாமிய சமூகம் என்று நான் சொல்லவில்லை, சீக்கிய சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். அதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய பெண்கள் வீட்டுக்குள் கிடக்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க. கரூர் மாவட்டத்தை சார்ந்த பியாரி பீவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வயிற்றில் கர்ப்பத்தை தரித்துக் கொண்டு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினால் அவளும் அவருடைய கணவனும் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு போராடினார்கள் என்பதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். வரலாற்றில் இல்லை. இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, விடுதலை போராட்டத்திற்காக, ஐஎன்ஏவை அமைப்பதற்காக பல கோடி ரூபாய்களை, பல கிலோக்கள், டன் கணக்கில் தங்கம் வாங்கக்கூடிய அளவிற்கான ரூபாய்களை இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தர்மம் செய்தார். அதை குறித்து வரலாறுகள் பேசவில்லை. கப்பலோட்டிய தமிழன் என்று வாவு சிதம்பரத்தை சொல்லக்கூடிய இவர்கள் அந்த கப்பலோட்டிய தமிழன் அமைத்த அந்த சொசைட்டியினுடைய தலைவராக பக்கி முகமது ராவுதர் என்கின்ற ஒரு முஸ்லீம் இருந்தார் என்பதை குறித்து பேசுவதில்லை. வேலுநாச்சியாரை குறித்து பேசக்கூடியவர்கள் அதற்கு பின்னாடி ஹைதர் அலி என்கின்ற ஒரு முஸ்லீம் இருந்தான் என்பதை குறித்து பேசுவதில்லை. மருது பாண்டியர்களை குறித்து பேசக்கூடியவர்கள் ஷேக் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் உயிருக்கு உயிராய் நின்று மருது பாண்டியர்களோடு துணை நின்றான். மருது பாண்டியர்களுடைய பிள்ளைகளோடு இருந்தான். மருது பாண்டியருடைய பிள்ளைகளும் அவர்களும் பினாங்கத்தீவுக்கு கடத்தி செல்லப்பட்ட நேரத்தில் தப்பி செல்ல வேண்டும் என்றால் மன்னிப்பு கேள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மன்னிப்பு கேட்பதை விட மரணம் மேல் என்று சொல்லி மரணித்த முஸ்லிம்கள் வாழ்ந்த ஊர் இது. வரலாறுல இருக்குது. அது வரலாற்றில் இல்லை, மறக்கடிக்கப்படுகிறது. இன்னைக்கு வரலாற்றை எழுதக்கூடிய இடத்தில் வேறு சிலர் உட்கார்ந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது.
இதுவரை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க சாவர்கர் 5 தடவை மன்னிப்பு கேட்டார். இல்லை இல்லை, அவர் 11 தடவை மன்னிப்பு கேட்கிறார். வெக்கமா இல்லை? ஒருவன் மன்னிப்பு கேட்பதை விட மரணம் மேல் என்று செத்து போனான் ஷேக் ஹுசைன். இவன் 7 தடவை மன்னிப்பு கேட்கல, 11 தடவை மன்னிப்பு கேட்டான். அவனை போய் வீர் சவார்கர் என்று சொல்லிக் கொண்டு ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. அவனை சார்ந்தவர்கள் எழுதக்கூடிய பாட புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உழைப்பதற்கு தயாராக இல்லை இஸ்லாமிய சமூகம். எதை ஈஸியா செய்ய முடியும்? சினிமாவை எடுத்துடலாம் ஈஸியா. வரலாறை மாற்ற வேண்டும் என்றால் வரலாற்றை படிக்க வேண்டும். வரலாற்றை எழுதக்கூடிய இடத்தில் வந்து நீங்கள் அமர வேண்டும். எத்தனை பேர் வரலாற்றில் PhD வாங்கினவங்க இருக்கிறான் இந்த சமூகத்தில்? புளியங்குடியில, கலைநல்லூர்ல, தென்காசியில, திருநெல்வேலியில, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நிறைந்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் எத்தனை மாவட்டங்களில் வரலாற்றை தன்னுடைய வாழ்க்கையாக நினைத்து நேசிக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள் மாணவிகள் இருக்கிறார்கள்? ஒருத்தரும் இல்லை. பணத்திற்கு பின்னால் ஓடக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. பகட்டிற்கு பின்னால் ஓடக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அலங்காரங்களுக்கு பின்னால் ஓடக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. சினிமா வேற ஆதரிச்சு பேசுறதுல உழைச்சிருக்கிறார். இவ்வளவு இந்த விஷயங்களை இவர்கள் ஒரு நாளில் அடையவில்லை. ஒரு நாளில் அடையவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, NEP என்று சொல்லக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த அரசாங்கம் கொண்டு வரவில்லை. சென்டர் ஃபார் சிவில் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு திங்க் டேங்கினுடைய பரிந்துரைகள் தான் அந்த NEP என்று சொல்லக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இன்னைக்கு எவன் எதை படிக்கணும் என்று கழுத்தை அறுக்கக்கூடிய ஒரு வேலையை இன்றைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதை செய்வதற்காக பட்டம் படித்த, ஆராய்ச்சி படிப்புகளை படித்த, டாக்டரேட் படித்த, இதையே வேலையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல 100 பேர் சத்தம் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறான். சத்தம் இல்லாமல் உழைத்து, அவனுடைய பேர் வெளியவே தெரியாது, அவனுடைய உழைப்பு வெளியவே தெரியாது, ரிசல்ட் மட்டும் தெரியும். அப்படி இந்த சமூகம் தயாராகவே இல்லையே. என்றைக்கு இந்த சமூகம் உழைப்பை நேசிக்கும்? என்றைக்கு இந்த சமூகம் கடுமையான உழைப்பை நேசிக்கும்? நிரந்தர தீர்வை இன்றைக்கு இந்த சமூகம் நேசிக்கும். மக்களின் மத்தியில் இஸ்லாமியர்களை குறித்த கோபம் போகணுமா? இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக வாழணும்ல, முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழணும்ல. இஸ்லாம் காட்டிய வழிமுறைப்படி வாழ்ந்தால் உங்களை எல்லோரும் நேசிப்பதை தவிர வேறு வழியே இல்லையே. இந்த மார்க்கத்தை நேசிப்பதை தவிர வேறு வழியே இல்லையே. இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தீர்வுகளை நோக்கி மக்கள் சாறை சாறையாக வருவதை தவிர வேறு வழியே இல்லையே. வாழ்கிறோமா? முகமது நபி சொன்ன வழியில் வாழ்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் பேசாமல் இருக்க சொன்னாங்க. பொய் பேசாமல் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களில் எத்தனை பேர்? புறம் பேசக்கூடாது என்று சொன்னார்கள், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள சொன்னார்கள், வட்டி வாங்கக்கூடாது என்று சொன்னார்கள், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள், கல்வியை நோக்கி நகரச் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருந்தன்மையாக இருக்க சொல்லி சொன்னார்கள், மனிதர்களை மன்னிக்க சொல்லி சொன்னார்கள், அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். ஆயிரக்கணக்கான நற்பண்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அள்ளி தெளித்து விட்டு சென்றார்களே, அதில் எத்தனை இந்த சமூகம் எடுத்திருக்கிறது? எத்தனை இந்த சமூகம் பின்பற்றுகிறது? பணம் எடுத்துட்டா போதுமா? நீங்கள் உண்மையை பேசினால் மனிதர்கள் நேசிப்பார்கள், நேர்மையாக இருந்தால் மனிதர்கள் நேசிப்பார்கள், பெருந்தன்மையோடு இருந்தால் உங்களை வாரி அணைத்துக் கொள்வார்கள். இந்த சமூகம் அதற்கு தயாராக இல்லை. எளிய தீர்வுகளை நோக்கி இந்த சமூகம் நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் கல்வியை நோக்கி பயணிக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு சொர்க்கத்தினுடைய பாதை எளிதாகிறது என்கிறார்களே. எந்த கண்ணும் பார்க்காத, எந்த காதும் கேட்காத, எந்த உள்ளமும் சிந்தித்து பார்க்காத அழகு நிறைந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கு கல்வி என்பது காரணமாக இருக்கிறதே. கல்வியை நேசித்து, கல்வியை சுவாசித்து, கல்விக்காகவே வாழக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமூகத்தில் எத்தனை பேர்? இல்லை, இல்லவே இல்லை. பல சஹாபாக்களுடைய வரலாறுகளை கேள்விப்பட்டிருக்கிறோமே. இப்னு அப்பாஸ் என்கின்ற ஒரு சஹாபி இருந்தாரே, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? படித்தார். எந்த அளவுக்கு படித்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது சிறு பிள்ளையாக இருந்தார். சஹாபாக்களில் பலர் மரணித்து விடக் கூடாது என்பதற்காக அவர் வேகம் வேகமாக சென்று பாடங்களை படிக்கக்கூடியவராக இருந்தார். அதனால அவர் எப்படிப்பட்டவராக மாறினார் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அமைச்சரவையில, அவருடைய ஆலோசனை குழுவுல ஒரு சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு ஆலோசகராக இருந்தார். சஹாபாக்களில் சிலர் சொன்னார்கள், எங்களுடைய இவர் வயது பிள்ளைகள் எல்லாம் தெருக்களில் விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவரை எங்களோடு வைத்திருக்கிறீர்களே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் அந்த சிறு வயதில் அட்வைசர் டு தி பிரசிடென்ட் இருந்தார். இன்னைக்கு அந்த சமூகம் அப்படி ஒரு ஆர்வமிக்க இளைஞர்கள் எத்தனை பேரு?
ஆர்வமிக்க இளம் பெண்கள் எத்தனை பேர் இல்லை. நிறைய விஷயங்களை நாம் அதிகமாக படிக்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு இந்த திங்க் டாங்க் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் ஆய்வு செய்யலாம். பணம் வராம இருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆய்வும் உலகை மாற்றும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உலகை மாற்றும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு இந்த கூகுள்னு சொல்லி வைத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, இதை செய்தவர் யாரு? லாரி பேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர், PhD படித்த ஸ்காலர், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல PhD படிச்சவர். இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் எதுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க? BSc BE BCA படிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு வீடு கட்டி கார் வாங்கி கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியை பெற்று மோத்தா போறணும். இப்படிதான் நம்முடைய எண்ணம் எல்லாம் இருக்குது. அவன் படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணி உலகத்தை மாத்துறான். உண்மையிலேயே உலகத்தை மாற்றுகிறான். இன்னைக்கு கூகுள் இல்லாமல் இருக்கவே முடியாத உலகம். இன்னைக்கு இங்க எத்தனை பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை கூகுள் தலைமையகத்தில் இருந்து அவர்களால் சொல்ல முடியும். அவ்வளவு பேரும் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறீர்கள். ஒட்டுமொத்த உலகமும் அவருடைய கைகளில் இருக்கிறது. இஸ்ரேலில் போர் நடக்கக்கூடிய நேரத்தில் கூகுள் என்கின்ற நிறுவனத்தால், மைக்ரோசாப்ட் என்கின்ற நிறுவனத்தால் இஸ்ரேலுக்கு உதவ முடிந்ததற்கு காரணம் என்ன? தொழில்நுட்பம். நல்லவன் எல்லாம் படிப்பு பக்கம் வரதே இல்லையே. பணத்துக்கு பின்னாடி தானே ஓடுறோம். பணத்துக்கு பின்னாடி ஓடுறது தவறு இல்லை, ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை என்கின்ற ஒரு சூழல் என்பது கண்ணியத்திற்குரியவர்களே இருக்கக்கூடிய நிலை என்பது மிக வருத்தத்திற்குரிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சில விஷயங்கள் செய்வதற்கு சிரமமாக இருக்கும், அதை செய்ய வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. ஃபேக்ட் செக்னு ஒன்னு இருக்குங்க. ஜுபேர்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர். இன்னைக்கு அவ்வளவு பொய் செய்திகள் பரப்பப்படுகிறது. இந்த பொய் செய்திகளை பொய் என்று சொல்வதற்கு அதை அழகான ஒரு வடிவமைப்பு செய்து அது எப்படி பொய் செய்தி என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகள் எல்லாம் செஞ்சு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பொய் செய்திகள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய பொய் செய்திகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த ஜுபேர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் செய்கிறார். இப்ப நம்ம தொழில்நுட்பங்கள் சார்ந்த விஷயங்களை எல்லாம் இங்கேயே பேசணும். கண்ணியத்திற்குரியவர்களை இஸ்லாமியர்கள் படிக்கிறார்கள், முன்ன மாதிரி இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் படிக்கிறோம். கட் ஆஃப் மார்க் எல்லாம் கூடி இருக்கு. இடஒதுக்கீடு அதிகரிக்க மாட்டேங்குது. அரசாங்கம் அதிகரிக்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் என்பது பிசிக்கள் எடுப்பதை விட, SC/SC சகோதரர்கள் எடுப்பதை விட அதிகமாக இருக்குது. வெறும் 3% இடஒதுக்கீட்டை கொடுக்கிறீங்க. இஸ்லாமியர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை இந்த தமிழகத்தில். தொடர்ச்சியாக இந்த சமூகத்தின் சார்பாக நாங்கள் அதிக இடஒதுக்கீடை தாருங்கள் என்கின்ற கோரிக்கை வைக்கிறோம். செவிடன் காதில் ஊதிய சங்கு போன்று ஒவ்வொரு அரசாங்கமும் கடந்து செல்கிறீர்கள். இஸ்லாமியர்களுடைய கோரிக்கைகள் காது கொடுத்து கேட்கப்படுவதில்லை. இங்க 7% அதிகமாக 10% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வெறும் 3.5% இடஒதுக்கீட்டை கொடுக்கிறீர்கள். இதற்கு முன்னால் நாங்கள் பெற்றுக் கொண்டிருந்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னாடி எவ்வளவு கல்லூரிகளுக்கு சென்றோமோ, இதற்கு முன்னாடி நாங்கள் எவ்வளவு அதிகமாக படித்தோமோ, அப்படிப்பட்ட பிரதிநிதித்துவம் இன்றைக்கு இழக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. நீங்கள் அதிகரிப்பதை தவிர வேறு வழியில் எங்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அரசாங்கங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு படிக்கக்கூடிய இளைஞர்கள் BA படிக்கிற, BSc படிக்கிற, BCom படிக்கிற அந்த சகோதரர்களுக்கு இந்த தொழில்நுட்பம் எல்லாம் தெரியும், அதனால பேசப்படுது. இப்ப சமீபத்தில் டெலிகிராம் என்கின்ற ஒரு விஷயத்தை தடை செய்யறான். டெலிகிராம் எதற்கு தடை செய்யறான்? நீட்டு தேர்வுன்னு ஒரு தேர்வு நடத்தி அந்த நீட்டு தேர்வுல எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிடுச்சான். எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனதுனால டெலிகிராம் என்கின்ற ஒரு சமூக வலைத்தளத்தை தடை செய்யறான். அது விளையாட்டா சொல்லுவாங்க. அது என்னது? கண்ணாடியை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுன்னு சொல்லிட்டு விளையாட்டா சொல்லுவாங்க. ஏன்னா அறிவு ஏதாவது இருக்குதா? எக்ஸாம் பேப்பர்ல கொஸ்டின் பேப்பரை எழுதுறவன் ஒருத்தன், கொஸ்டின் பேப்பரை டைப் பண்றவன் ஒருத்தன், அதை பிரிண்ட் பண்றவன் ஒருத்தன், அதை கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கிறவன் ஒருத்தன், அதை கம்ப்யூட்டர்ல வச்சு பாதுகாக்கிறவன் ஒருத்தன். இந்த இடத்துலலாம் எங்க லீக் இருக்குன்னு நீ பார்க்க மாட்டேன். பிரிண்ட் ஆகி கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கு பிறகு அதை ஸ்கேன் பண்ணி டெலிகிராம்ல ஒருத்த போட்டுருவான். உடனே டெலிகிராம பிளாக் பண்ணுன்னு சொல்லி டெலிகிராம பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஹைகோர்ட்டுக்கு போய் எங்க டெலிகிராம் எங்களுடைய ஒட்டுமொத்த டெலிகிராம் சேவையும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, இதை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டா இல்லை அரசாங்கம் செய்வது சரிதான் என்று உயர்நீதிமன்றம் சொல்கிறது. இப்ப டெலிகிராம் வழியாக மட்டும்தான் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சா? வாட்ஸ்அப் மூலமாக பரப்ப முடியாதா? இமெயில்கள் மூலமாக அனுப்ப முடியாதா? 1000 வழிகள் இருக்கிறது. பின் அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஏமாற்று வேலைகளாக இருக்கிறது. டெலிகிராம் என்கின்ற ஒரு விஷயத்தை தடை செய்வதன் மூலமாக அவர்கள் எதை செய்ய நினைக்கிறார்கள்னா, இன்னைக்கு சமூக வலைதளங்கள் என்பது மிக மோசமாக மாறிக்கிட்டு இருக்குங்க. நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு விஷயத்தை
உச்சநீதிமன்ற நீதிபதி பேசிட்டார். இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் பார்த்து என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா, இங்க வேலை செய்யாம நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் காக்ரோச்சுகள் அப்படின்ட்டார். உடனே ஒருத்தன் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று உருவாக்கிட்டான். விளையாட்டுக்கு தான் உருவாக்கினான். லட்சக்கணக்கான பேர் சேர்ந்துட்டான். அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்லக்கூடியவன் நடத்திய போராட்டம் என்ன? நீட்டு தேர்வில் முறைகேடு இருக்கிறது, நீட்டு தேர்வில் இருக்கக்கூடிய பேப்பர்கள் நிறைய லீக் ஆகிறது, இதனால் பல பேர் பாதிக்கப்படுகிறார்கள். சில பிள்ளைங்க உயிரையே விட்டுடுதுங்க. சேலத்துல ஒரு பிள்ளை தற்கொலை பண்ணிச்சு அநியாயத்துக்கு. தற்கொலை என்பது எதற்குமே தீர்வு இல்லை. ஒரு பிள்ளை இறந்து போச்சு தற்கொலை பண்ணிக்கொண்டு. இவன் பாட்டுக்கு எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனவன கேன்சல் பண்ணிடுறான். அதை எழுதுறவனுக்கு தான் தெரியும் அதுல இருக்கக்கூடிய கஷ்டம். இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்தானே, ஒரு பெரிய அளவுக்கு பேரலை மாதிரி வந்துச்சு. எதுல நடக்குது? இது சோசியல் மீடியாவில் நடக்குது. 2029 ஆட்சிக்கு வருவானா வரலையான்னு தெரியல. பிஜேபி இவருடைய ஆட்சி போறதா இருந்தா அதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக சோசியல் மீடியா இருக்கும். அப்ப சோசியல் மீடியா இருக்கும்னா இப்பவே அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றது? முதல்ல டெலிகிராம பிளாக் பண்ண. ஐடி ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்திருக்கிறான். அந்த ஆக்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவை காட்டி டெலிகிராம் இன்னைக்கு பிளாக் பண்றான். நாளைக்கு அவன் வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணுவான், நாளைக்கு அவன் இன்ஸ்டாகிராம பிளாக் பண்ணுவான். இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆட்சி வந்துச்சு? இந்த இன்ஸ்டாகிராம் மூலமா தான். இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசர்களை வைத்துக் கொண்டுதான் அண்ணாவை கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம் ஒரு விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்கு உரியவர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் என்பது எளிய தீர்வுகளை நோக்கி பயணிக்காமல் உழைப்பதற்கு தயாராக வேண்டும். கல்வியை நோக்கி இந்த சமூகம் செல்வதற்கு தயாராக வேண்டும். மார்க்க விஷயங்களில் புரிதல் இல்லாமல் இந்த சமூகம் இருக்கிறது. நமக்கு எதிராக செய்யப்படக்கூடிய பிரச்சாரங்களுக்கு எதிர்த்து நின்று பதில் சொல்வதற்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. ஆனால் பதில் நமக்கு தெரியவில்லை. உங்களுக்கு எதிராக நிறைய போலி பிரச்சாரங்களை செய்கிறான், தெரியவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொண்டிருக்கக்கூடியவர். இஸ்லாமியர்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரிவினையை தடுப்பதற்கு முஹ்தஸிலாக்களுக்கு போய் நின்று அழைப்பு பணியை செய்து அவர்களுடைய மனங்களை மாற்றி அவர்களை மீண்டும் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருவதற்குண்டான ஒரு வேலையை செய்தாரே, அப்படிப்பட்ட ஆர்வமிக்க அறிவுமிக்க இளைஞர்கள், இளம் பெண்கள் இந்த சமூகத்திற்கு தேவை. நேராக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை புரட்டி போடக்கூடிய வேலையை இந்த உலகத்தில் பல அறிவியலாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், பல ஆராய்ச்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவிட் என்கின்ற ஒன்றிற்கு ஒரு மருந்தை கண்டுபிடித்தார்கள் துருக்கியை சேர்ந்த 2 டாக்டர்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டிய ஆராய்ச்சியாளர்கள் இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகிறார்கள். சினிமா என்பது ஒரு தீர்வு இல்லை. ஹலாலான முறையில் இந்த சமூகத்தின் மீது சொல்லப்படக்கூடிய குற்றங்களில் இருந்து இந்த சமூகத்தை காப்பதற்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கிறது. அதற்கு நம்ம ஆராய்ச்சிகளை நடத்துவதற்கு திங்க் டாங்குகளை அமைத்து மிகப்பெரிய மனோ தத்துவ ரீதியான ஆராய்ச்சிகளை நடத்தி, தொழில்நுட்ப ரீதியாக ஆராய்ச்சிகளை நடத்தி, அதற்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி, அதற்கான பொருளாதாரத்தை ஒதுக்கி இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்யணும்னா அது நீண்ட கால பணி. அதற்காக தகுதியும் திறமையும் அறிவும் ஆற்றலும் உழைப்பதற்கும் தயாராக இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் தேவை. சினிமாவை போய் பார்த்துவிட்டு டான்ஸ் ஆடக்கூடிய, கூத்தாடக்கூடிய கூட்டம் இந்த சமூகத்திற்கு தேவையில்லை என்பதை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் எதை நமக்கு சொன்னதோ அதன் வழி நாம் நடக்கணும். மார்க்கத்தில் முழுமையாக நுழைவதுதான் இதற்காக இருக்கக்கூடிய தேர்வு. எளிய தீர்வுகளை நோக்கி நீங்கள் நகராதீர்கள். இஸ்லாம் காட்டிய வழிமுறையின்படி அழகிய முறையில் நடந்தால், இஸ்லாம் காட்டிய கல்வியை முழுமையாக பற்றிக் கொண்டால், இஸ்லாம் காட்டிய வழிமுறையின்படி வாழ்ந்தால் இந்த சமூகம் நிச்சயமாக மாறும். அதுதான் முழுமையான தீர்வு, அதுதான் நிரந்தரமான தீர்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாஹிருதுவான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.